வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடல். ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில் மயானத்தில் உடல் அடக்கம். சிறுமி கொலை தொடர்பாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க மாநில அரசிடம் வலியுறுத்தப்படும். துணைநிலை ஆளுநர் தமிழிசை நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த நேர்காணலில் உறுதி. சிறுமி கொலை வழக்கில் மெத்தனமாக செயல்பட்ட புகாரில் முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமியை கடத்திய அன்றே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது அம்பலம். வேட்டியில் கட்டி வாய்க்காலில் உடலை வீசியதாகவும் குற்றவாளிகள் போலீசில் வாக்குமூலம். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் விசாரணையை தொடங்கியது சிறப்பு குழு. பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நேரடியாக சென்று விசாரணை நடத்த திட்டம். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். இனிப்பான செய்தி வரும் என உறுதி. ஒரு பிரச்சனை கிடையாது. யார் சொன்னது பிரச்சனை என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன் அப்படி பதட்டமா இருக்கிறீங்க? ஒரு அவசரம் பதட்டப்படாதீங்க. எல்லா இடத்தையும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போடுவோம். உங்களுக்கு இனிப்பான செய்தியை சொல்லுவோம். உங்களை கூட்டிட்டு போவோம். சாட்சியா வாங்க. திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் மதிமுக ஆலோசனை. நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார் பொதுச் செயலாளர் வைகோ. ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட குரூப் 1 பிரதான தேர்வு முடிவு வெளியானது. மார்ச் 26 முதல் 28 வரை நேர்காணல் நடத்தப்படும். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் அஜித் குமார் அனுமதி. வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கொடைக்கானல் புலிச்சோலை வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. காற்றின் வேகம் காரணமாக கொழுந்துவிட்டு எரியும் தீ மலமளவென பரவி வருகிறது. SBI வங்கி மீது உச்சநீதிமன்றத்தில் ADR அமைப்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான போதிய தரவுகள் இல்லை என கூறுவது சட்டவிரோதம் என்று மனுவில் குற்றச்சாட்டு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் 16ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் ஆணை. அமலாக்கத்துறை பலமுறை சமன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. திமுக சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். கனிமொழி, ஆராசா, கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் மீண்டும் போட்டியிட விருப்பம். ₹49,000 நோக்கி அதிகரித்து வரும் தங்கம் விலை. ஒரே நாளில் ₹400 அதிகரித்து ₹48,720 விற்பனை. ஹரியானாவில் கட்டடத்தின் மீது ஏறி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிட் வழங்கிய பெற்றோர்.
வீடியோ வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதி. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதா நவீன் பட்நாயக்கின் விஜு ஜனதா தளம். தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட குரூப் 1 பிரதான தேர்வுகளின் முடிவுகள் இணையத்தில் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், குரூப் 1 தேர்வுக்கான அந்த பிரதான தேர்வுக்கான முடிவுகள் வெளியாவதற்கான எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. சற்று முன்னதாக இன்றைக்குள்ளாக தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். அதன்படி உடனடியாகவே அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதே போன்று நேர்காணல், இது பிரதான தேர்வு, 3 நிலைகளை கொண்ட தேர்வு இது குரூப் 1. இதில் முதல்நிலை தேர்வு முடிந்து அதிலிருந்து தேர்வானவர்கள் பிரதான தேர்வு எழுதினார்கள். இதில் தேர்வாயிருப்பவர்களுடைய அந்த வரிசை எண் பட்டியல் தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அவர்களுக்கான நேர்காணல் வரும் 26 28 தேதி வரை 3 நாட்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த தேர்வினுடைய இறுதி முடிவு என்ன என்பது தெரியவரும். யாரெல்லாம் அந்த குரூப் 1 பதவிகள், மொத்தமாக 95 பணியிடங்கள் இருக்கின்றன, அதற்கு தேர்வாகுபவர்கள் யார் என்பது கலந்தாய்வு மூலமாக இறுதி செய்யப்படும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபிநயா. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக மற்றும் புரட்சி பாரதம் கட்சியிடையே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், புரட்சி பாரதம் கட்சியை பொறுத்தளவில் எத்தனை தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? எந்தெந்த தொகுதிகளை அவங்க தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது அதிமுக. அந்த வகையில் நேற்றைய தினம் அதிமுக 2வது கட்ட பேச்சுவார்த்தையை தேமுதிகவுடன் நடத்திய நிலையில இன்று மாலை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு புரட்சி பாரதம் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. குறிப்பாக புரட்சி பாரதத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில அவங்க இடம்பெற்று வரக்கூடிய நிலையில மக்களவை தேர்தலிலும் புரட்சி பாரதம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்ற இருக்கிறது. அந்த வகையில இன்று மாலை மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய நிலையில புரட்சி பாரதம் கட்சியினர் திருவள்ளூர் அல்லது விழுப்புரம் ஆகிய 2 தனி தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.